Hi stars. இந்த வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான வீடியோ. ஏன்னா இந்த வீடியோ தான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் லாங் ஃபார்ம் வீடியோ. நம்ம சேனல்ல ஸ்பேஸ் சயின்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே வரும். சம்டைம்ஸ் மிஸ்ட்ரி ரிலேட்டடான வீடியோஸ் கூட வரலாம். ஆனா எந்த வீடியோ வந்தாலுமே ரொம்பவே ஃபன்னாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு ஸ்பேஸ் சயின்ஸ் ரிலேட்டடான சேனல் அப்படிங்கறதால டே 1 ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோல யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். நான் சிவா, இது யூனிவர்ஸ் உருவான கதை. பொதுவா யூனிவர்ஸ் எப்படி உருவானது அப்படிங்கிறதுக்கு பல தியரிஸ் இருக்கு. அதுல நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஃபேமஸான 3 தியரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா பார்க்க போறது ஸ்டடி ஸ்டேட் தியரி. இந்த ஸ்டடி ஸ்டேட் தியரியை 1948ல ஹெர்மன் போண்டி, தாமஸ் கோல்ட், ஃப்ரெட் ஹோயில் அப்படின்னு சொல்லப்படுற 3 பேரால உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்டடி ஸ்டேட் தியரி. இந்த ஸ்டடி ஸ்டேட் தியரி படி யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேபிளான ஒன்று. இந்த யூனிவர்ஸுக்கு ஆரிஜின் அப்படிங்கிற ஒன்றும் கிடையாது, முடிவு அப்படிங்கிற ஒன்றும் கிடையாது. ஆனால் யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதோட டென்சிட்டியை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக புது புது கேலக்ஸி, பிளானட், ஸ்டார்ஸ்னு எல்லாமே உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு தியரிக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லாததால இந்த தியரி யாராலுமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற தியரி என்னன்னா பிக் பவுன்ஸ் தியரி. இந்த தியரி படி நம்மளோட யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிங்குலாரிட்டியில இருந்து உருவானது கிடையாது. யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப அது பழைய நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யூனிவர்ஸோட சுருங்கி விரிகிற இந்த செயல்முறை குறிப்பிட்ட கால இடைவெளியில நடந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒவ்வொரு முறை எக்ஸ்பேண்ட் ஆகி திரும்ப சுருங்கும் போதுமே அது உருவாக்குன எல்லாத்தையுமே அழிச்சு திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தியரி படி தான் யூனிவர்ஸ் உருவாச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா இந்த தியரிக்குமே ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்படிங்கறதால இந்த தியரியுமே நிராகரிச்சுட்டாங்க. கடைசியா தான் வந்தாரு விநாயக் அப்படிங்கிற மாதிரி நம்ம 3ஆவதா பார்க்க போற தியரி தான் பிக் பேங் தியரி. இந்த தியரி படி பார்த்தாக்கா நம்மளோட யூனிவர்ஸ் அப்படிங்கிறது எனர்ஜி, ஸ்பேஸ், டைம் இது எல்லாமே ஒரு சிங்குலாரிட்டியில இருந்து பெரிய வெடிப்பு மூலமா நம்மளோட யூனிவர்ஸ் உருவாகி அது லைட்டோட ஸ்பீடை விட அதிக வேகத்துல எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல இந்த தியரியுமே யாருமே ஏத்துக்கல. ஆனால் போக போக இந்த தியரிக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. இந்த பிக் பேங் தியரிக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா CMB, அதாவது காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த CMB அப்படிங்கிறது ஆரம்ப கால யூனிவர்ஸால வெளியிடப்பட்ட கதிர்வீச்சு எல்லாமே ரேடியோ சிக்னல்ஸா ஸ்பேஸ்ல சுத்திட்டு இருக்கும். அதை நம்ம ரிசீவ் பண்ணி ஒரு இமேஜா மேக் பண்ணும்போது ஆரம்ப கால யூனிவர்ஸ் எந்த அளவுக்கு வெப்பமா இருந்தது அப்படிங்கிறத விளக்குற ஒரு இமேஜ் தான் காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது. இந்த CMB 1965ல ரேடியோ சிக்னல்ஸ்ல வர பேக்ரவுண்ட் நாய்ஸை கிளியர் பண்றதுக்காக 2 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எதிர்ச்சியா ஸ்பேஸ்ல இருந்து எல்லா பக்கத்துலயுமே ஒரே மாதிரியான சிக்னல்ஸ் வரது கண்டுபிடிக்கிறாங்க. அது ஒரு இமேஜா மேக் பண்ணி பார்க்கும்போது தான் இது ஆரம்ப கால யூனிவர்ஸால வெளியிடப்பட்ட கதிர்வீச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்காக அவங்களுக்கு 1978ல இயற்பியலுக்கான நோபல் பரிசுமே கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் 2003ல நாசாவால் அனுப்பப்பட்ட வில்கின்சன் மைக்ரோவேவ் அனசோட்ரோபிக் ப்ரோப் ஒரு தெளிவான CMB இமேஜை மேக் பண்ணி கொடுக்குது. இந்த இமேஜ் மூலமா தான் நம்மளோட யூனிவர்ஸ் 13.8 பில்லியன் இயர்ஸ் பழமையானது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த CMB படத்தை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம யூனிவர்ஸ்ல இருக்க எல்லாமே ஒரு புள்ளியில இருந்து எக்ஸ்பாண்ட் ஆகி போகிறது கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் பிக் பேங் தியரிக்கான ஒரு முக்கியமான எவிடன்ஸா இப்போ வரைக்குமே இருக்கு. இப்போ பிக் பேங் நடந்து அடுத்த செகண்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் யூனிவர்ஸ் முழுக்க என்னெல்லாம் மாற்றம் நடந்துச்சு அப்படிங்கறத 1 by 1 பார்க்கலாம். பிக் பேங் நடந்த அடுத்த செகண்டே நம்மளோட யூனிவர்ஸ் லைட்டோட ஸ்பீடை விட அதிக வேகத்துல எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சது. இந்த டைம் இன்ஃப்ளேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக் பேங் நடந்து அடுத்த ஒரு சில செகண்ட்ஸ்ல நம்மளோட யூனிவர்ஸோட மொத்த டெம்பரேச்சர் 10 பில்லியன் டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்தது. இந்த டைம்ல தான் ஆட்டம்ஸ் உருவாகிறதுக்கு அடிப்படை துகள்களா இருக்க எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் போன்ற துகள்கள் எல்லாமே உருவாச்சு. அடுத்த ஒரு சில நிமிஷத்துல நியூட்ரானும் புரோட்டானும் இணைஞ்சு இயர்லிஸ்ட் எலமெண்ட்ஸான ஹைட்ரஜனையும் ஹீலியமும் உருவாக்குச்சு. அதுக்கு அடுத்த ஒரு சில நிமிஷத்திலேயே இப்போ யூனிவர்ஸ் முழுக்க நம்ம பார்க்குற ஒட்டுமொத்த ஹீலியமுமே உருவாகி முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் தொடர்ந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட அளவு யூனிவர்ஸ் கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா எலமெண்ட்ஸ் எல்லாமே உருவாகிறது ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உருவான எலமெண்ட்ஸ் எல்லாமே யூனிவர்ஸ் முழுக்க இருக்க எலக்ட்ரான்ஸை கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ணி முழு ஆட்டமா மாறுது. இந்த டைம் வரைக்குமே யூனிவர்ஸ் முழுக்கவே எலக்ட்ரான்ஸ் ஒரு பனி மாதிரி படர்ந்து இருந்ததால ஆட்டம்ஸ் உருவாகும் போது வெளியான
லைட் எல்லாமே வந்து அந்த எலக்ட்ரான்ஸால சிதறடிக்கப்பட்டிருந்தது. அடுத்த 3,80,000 வருஷத்துக்கு அப்புறம் தான் யூனிவர்ஸ் முழுக்க இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணப்பட்டு யூனிவர்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்டான ஒரு பகுதியாக மாறுது. இப்போ யூனிவர்ஸ் முழுக்கவே லைட் வந்து ஃப்ரீயா டிராவல் பண்ண முடியும். இந்த டைம்ல வெளிவந்த லைட்டை தான் யூனிவர்ஸோட ஃபர்ஸ்ட் லைட் நாம இப்ப பார்க்குற சிஎம்பி இமேஜ். அடுத்த 200 மில்லியன் வருஷத்துக்கு யூனிவர்ஸ் முழுக்குமே கம்ப்ளீட்லி டார்க் ஆயிடுது. ஏன்னா அந்த டைம் வரைக்கும் ஒரு நட்சத்திரம் கூட உருவாகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த 100 மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் தான் யூனிவர்ஸ் முழுக்க இருக்க டஸ்ட் கிளவுட்ஸ்ல கிராவிட்டி மூலமா எல்லா டஸ்ட் கிளவுட்ஸுமே ஒன்னா இணைஞ்சு நியூக்ளியர் ஃபியூஷன் மூலமா யூனிவர்ஸோட முதல் நட்சத்திரத்தை வந்து உருவாக்குச்சு. யூனிவர்ஸ் உருவாகும் போது உருவான இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே நம்மளோட ஸ்டாரை விட 30ல இருந்து 300 மடங்கு மிக பெரியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எங்கெல்லாம் கேஸ் கிளவுட்ஸ் அதிகமா இருந்ததோ அந்த இடத்தெல்லாம் புது புது நட்சத்திரங்கள் உருவாகி ஒரு மிகப்பெரிய கேலக்சிஸை ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சது. பிக் பேங் நடந்து 9 பில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்மளோட சோலார் சிஸ்டம் உருவாச்சு. அதுக்கப்புறம் பல மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்மளோட பூமியில உயிர்கள் தோன்ற ஆரம்பிச்சது. இந்த வீடியோல பிக் பேங்னா என்ன, பிக் பேங் நடந்த அடுத்த செகண்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்.